கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் விளையாடணும்னு சொல்லி இஷான் கிஷன் காட்டிட்டு இருக்காரு. இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நல்லா விளையாடிக்காரு. என்ன ஒரு 50 ஓவர் 38 பால் 70 ரன் நல்லா விளையாடினாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா துணிஞ்சவனுக்கு தூக்குமனே பஞ்சமத்தின மாதிரி துணிஞ்சு விளையாடினாப்புல அவருக்கு பரிசாக செஞ்சுரியும் கிடச்சிச்சு. வரப்போகிற வேர்ல்டு கப்பில் சஞ்சு சாம்சன் பேக்கப்பாக தான் இஷான் கிஷன் இருப்பாருன்னு பார்த்தா இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் இஷான் கிஷன் பேக்கப்பாக இருப்பார் போல. அந்த மாதிரி சொதப்பிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே 5 மேட்ச் சான்ஸ் கிடச்சி எந்த மேட்சுமே நல்லா விளையாடல. லாஸ்ட் மேட்ச் நேற்று மேட்ச் 6 பாலுக்கு 6 ரன் தான் அடித்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்து பேட்டில் அவர் அடிக்கலை, பால் தான் பேட்டில் போட்டு 4 வச்சு 2 சிங்கிள் அப்படியே கிடச்சி, அவ்வளோதான். வேறு எந்த மேட்சுமே நல்லா விளையாடல. நேற்று நல்லா விளையாடல. ஹோம் கிரவுண்டில் வர விளையாடாரு நேற்று. ஆனாலும் அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக இஷான் கிஷன் தான் டீமில் இருப்பார் போல். அவருக்கு பேக்கப்பாக தான் சஞ்சு சாம்சன் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருப்பார்னு நினைக்கிறேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வழக்கம் போல் அதிரடி ஆரம்பித்தார். 16 பால் 30 அடித்தார். இஷான் கிஷனும் சூரியகுமார் யாதவ் ரொம்பவே நல்லா விளையாடினாங்க. அவர் ஒரு செஞ்சுரி, இவர் ஒரு 50. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் T20 செஞ்சுரியாக இது. சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக வந்து இந்த சீரீஸ் நல்லாவே விளையாடிருக்காரு. ஃபார்மில் இருக்கார். T20 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா எல்லாரும் அடித்த அடியில் ஹார்திக் பாண்டியா அடித்த அடியே தெரியல. ஆனாலும் 17 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருந்தாரு மனுஷன். ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 271 டார்கெட் இமாலய ஸ்கோர் வந்து நிர்ணயிச்சாங்க இந்தியன் டீம் நியூசிலாந்துக்கு. இது வந்து ஒரு பெரிய ஸ்கோர் தான். ஓடியில நல்ல ஸ்கோர் மாதிரி இருக்குது. பட் T20 ஒரு 275 தான் பெரிய விஷயம். இதை அடிக்க முடியுமான்னு இந்த டவுட்டு தான் வந்திருப்பாங்க கண்டிப்பாக நியூசிலாந்து. ஆனால் பின்னால் நல்லா ஸ்டார்டிங் கொடுத்தாரு. 38 பால் 80 ரன் சொல்லிட்டு செம்ம அடி அடித்தார். அவர் நிற்கிற வரைக்கும் இந்தியா கிட்டையாவது வருவாங்கன்னு நினச்சேன். பட் நல்லா விளையாடித்தார். பின்னால் 38 பால் 80 வந்து சூப்பராக அடிச்சுட்டு போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கெட் டேக்கர் ஹர்ஷதீப் சிங் இந்த சீரீஸில் நம்ம ஒன்றும் விக்கெட் எடுக்கல. பட் நேற்று நல்லாவே பவுலிங் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு துவச்சி விட்டாங்க ஹர்ஷதீப் சிங்கை. கடைசி 2 ஓவர் வந்து இவரு துவச்சி காய போட்டார் நியூசிலாந்து. 5 விக்கெட் எடுத்துட்டாப்புல நியூசிலாந்து கூட. ஹர்ஷதீப் சிங் தான் பெஸ்ட் பவுலிங்காக அவருக்கு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க. 5-0 முடியும் தான் நான் நினச்சேன் இந்த சீரீஸ். பட் 4-1 முடிஞ்சிருக்குது. இது வந்து இந்தியன் டீமுக்கு நல்ல ஹோப் கொடுக்கும். பிகாஸ் நம்ம வேர்ல்டு கப் வரதுனால 4-1 ஜெயிச்சனால நல்ல ஹோப் கொடுக்கும், நல்ல நம்பிக்கை கொடுக்கும் நம்ம பிளேயர்ஸுக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம வரக்கூடிய வேர்ல்டு கப்பில் ஸ்குவாட் இப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.